வெல்கம் டு எக்ஸாம் ரலி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸில் 57+ ஏன் எடுக்கணும் அண்ட் அதை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் 4 இயர்ஸ் அனாலிசிஸை பாருங்கள். 2023, 2 அண்ட் 2021 அண்ட் 2020 இந்த லாஸ்ட் 4 இயர்ஸ் அனாலிசிஸில் 2020 நம்மளுக்கான வேகன்சி வந்து 3500 சம்திங் வந்திருக்கு. பட் அதுக்கான கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 58.75 அண்ட் ஓபிசிக்கு 58.50. அதே மாதிரி 2021 வேகன்சி 5800 சம்திங் அண்ட் ஜென்ரலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 50.5 அண்ட் ஓபிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 50.5. அதே மாதிரியே 2022 வேகன்சி 7400 வந்திருக்கு. ஆனால் ஜென்ரலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் 49.75 ஓபிசிக்கும் சேம் கட் ஆஃப் இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி 2023 வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா 5500 சம்திங் வேகன்சி இருந்திருக்கு. ஸோ 23 அதே கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 54.25 வந்து ஓபிசிக்கும் ஜென்ரலுக்கும் கட் ஆஃப் இருந்திருக்கு. ஸோ ஒரு காமனாக இது ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சி கம்மியாக இருக்கிறப்ப கட் ஆஃப் வந்து அதிகமாக இருந்திருக்கு, வேகன்சி அதிகமாக இருக்கிறப்ப கட் ஆஃப் வந்து கம்மியாக இருந்திருக்கு. ஸோ இப்போ 2020 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ 3517க்கு 58.75 அப்படின்னா இதிலே இப்போ 4000 வேகன்சி சப்போஸ் இருந்துருந்துச்சு அப்படின்னா இதோடைய கட் ஆஃப் வந்து மேபி 56.5 ஆர் 57 அந்த மாதிரி சம்திங் வந்து நம்மளுக்கு வந்திருக்கும். ஸோ அதுவே ஒரு 4500 அப்படின்னா கட் ஆஃப் வந்து ஒரு 54 சம்திங் 54 to 55 நம்மளுக்கு கட் ஆஃப் வந்திருக்கும். அப்படி இல்லைனா 53 to 55 நம்மளுக்கு கட் ஆஃப் இருந்திருக்கும். ஸோ அதுவே 5000 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருந்திருக்கலாம், 51 to 52 அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் இருந்திருக்கலாம். ஸோ அதே 5000 ரேஞ்சில் திருப்பி இங்கே நீங்கள் கம்பேர் பண்ணுங்களேன். 5800 இருந்தப்போ 50.5, அதே மாதிரி 5500 இருந்தப்போ 54.25. ஸோ ஏன் இந்த கம்பேரிசன் நான் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா அந்த ஸ்டாண்டர்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது பிஓ ப்ரிலிம்ஸ் பேப்பர் அப்படின்னா ரொம்ப கம்மியான கட் ஆஃபுக்கும் எப்பயும் போனதில்லை, ரொம்ப அதிகமான கட் ஆஃபுக்கும் எப்பயும் போனதில்லை. ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. கட் ஆஃப் வந்து எப்பயுமே ஒரு 48 ஒரு 58க்குள்ளே எவ்வளோ வேக்கன்சி, அதாவது ஒரு 7000 வேக்கன்சியில் இருந்து நம்மளுக்கு ஒரு 3000 வேக்கன்சிக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா இதோடைய கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து ஒரு 48 58 வந்து கொண்டுட்டு வர மாதிரி இந்த 4 இயரை நம்ம ப்ரிடிக்ட் பண்ணும்போது, 4 இயரோட அனலைசிஸை பார்க்கும்போது நாம் ஒரு ப்ரிடிக்ஷனுக்கு வரலாம். ஸோ இந்த ட்ரெண்டு தான் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து இப்போ லாஸ்ட் 4 இயர்ஸாக இவ்வளோ வேகன்சி மெயின்டைன் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ கட் ஆஃபும் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ அந்த பேப்பரோட ஸ்டாண்டர்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 48 58 வரைக்கும் ஸ்கோர் பண்ணுற ஸ்டூடெண்ட்டை தான் நம்ம மெயின்ஸுக்கு வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐபிபிஎஸோட ஸ்டாண்டர்டை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொண்டுட்டு போகணும். ஸோ பிஓ ப்ரிலிம்ஸ் லெவல் பேப்பர் அப்படின்னா இவ்வளோ மார்க் நம்ம கண்டிப்பாக எடுத்தாகணும், லாஸ்ட்டு இந்த இயர்ஸ் எல்லாம் நம்ம கம்பேர் பண்ணும்போது இவ்வளோ மார்க் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளான் போட்டுட்டு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ஒவ்வொரு செக்ஷன்லையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற பிளான் போட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரொசீட் பண்ணணும். ஸோ இந்த இயர் நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா வேகன்சி வந்து அரௌண்ட் 4000 சம்திங் வந்து நம்மளுக்கு இருக்குது. 3955 வந்து நம்மளுக்கு வேகன்சி இருக்குது. ஸோ இப்போ லாஸ்ட் இயர் 2023 நடந்த எக்ஸாம் அனாலிசிஸ் வந்து பார்ப்போம். ஸோ லாஸ்ட் இயராக இப்போ ஏதாச்சும் ஒரு டேவை எடுத்துகிட்டு அந்த டேவில் நடந்த 4 ஷிஃப்ட்டோட அனாலிசிஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ ஷிஃப்ட் 1 பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங்கில் 23 to 27, குவான்ஸில் வந்து 12 to 17, இங்கிலீஷில் வந்து 17 to 24 அட்டன் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி ஓவரால் குட் அட்டெம்ப்ட் பார்த்தீங்க அப்படின்னா 54 to 60 வந்து ஓவராலாக குட் அட்டெம்ப்ட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. ஸோ இதோட கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயரில் 54.25 இருந்திருக்கு. ஸோ ஓவரால் குட் அட்டெம்ப்ட் பார்த்தீங்கன்னா 54 to 60 வந்து ஓவரால் குட் அட்டெம்ப்டாக இருந்திருக்கு. அதே மாதிரி மற்ற ஷிஃப்ட்டு நம்ம பார்க்கும்போது ஷிஃப்ட் 2, 3 and 4 பார்க்கும்போது ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 22 ஒரு 28 வரைக்கும் ஆவரேஜாக குட் அட்டெம்ப்ட்டும், அதே மாதிரி குவான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 12 to 19 வரைக்கும் குட் அட்டெம்ப்டாகவும், இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 ஒரு 21 வரைக்கும் குட் அட்டெம்ப்டாக இருந்திருக்கு. ஸோ ஓவரால் குட் அட்டெம்ப்ட்டுமே எந்த ரேஞ்சிலிருந்து இருக்குன்னா 55 ஒரு 60 வரைக்கும் ஓவரால் குட் அட்டெம்ப்டாக இருக்குது. ஸோ நம்மளுக்கான 2023 கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 54.25. ஸோ அப்போ ஒவ்வொரு செக்ஷனும் நம்ம எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருந்தோம் இந்த 54.25 எடுத்துருக்க முடியும் அப்படின்னா, இப்போ ரீசனிங்கில் ஒரு 27 இல்லாட்டி ஒரு 26 வச்சுக்கலாம். அதே மாதிரி குவான்ஸில் ஒரு 17 வச்சுக்கலாம், இங்கிலீஷில் ஒரு 13 வச்சுக்கலாம். ஸோ இதை ரெண்டையும் நீங்கள் ப்ளஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 30 வந்துடும், இதை நீங்கள் ப்ளஸ் பண்ணும்போது 26 வந்துடும். ஸோ ஆவரேஜாக இந்த குவான்ஸில்
17 இங்கிலீஷில் 13 ரீசனிங்கில் ஒரு 26 இது வந்து அவங்கவுங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஜோனை பொறுத்து இது மாறும். ஸோ ஒரு சிலர் வந்து இங்கிலீஷில் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து 20 வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப மற்ற செக்ஷனில் அவங்க கம்மியாக ஸ்கோர் பண்ணாலும் அந்த கட் ஆஃப் வந்து ரீச் பண்ணிடலாம். ஒரு சிலர் கான்ஸில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்க 20 ஆர் 25 கூட அவங்க ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ அவங்களுக்கு மற்ற செக்ஷனில் வந்து கம்மியானாலும் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி ரீசனிங்கில் ஒரு சிலர் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்க 30 ஈவன் 35 கூட அவங்க ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணுறப்ப மற்ற செக்ஷன் வந்து அவங்க கம்மியாக ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருந்தால் கூட இந்த செக்ஷனில் ஏதாச்சும் ஒரு செக்ஷனில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறப்ப அந்த செக்ஷனோட மார்க் வந்து அவங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும் ஃபைனல், அதாவது அந்த ப்ரிலிம்ஸோட கட் ஆஃப் கிளியர் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் நடந்த ஷிஃப்ட்டு 4 ஷிஃப்ட்டோட ஒவ்வொரு செக்ஷனோட எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அந்த செக்ஷனில் எந்தெந்த மாதிரி கொஷின்ஸை செலக்ட் பண்ணி அட்டன் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதையும் ஒரு ஓவர் வியூவாக நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஷிஃப்ட் 1 வந்து லீனியர் அரேஞ்ச்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸ்கொயரு, ஃப்ளோர் வித் ஃப்ளாட்டு, இயர் பேஸ்டு பசில். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம், சிலாஜஸை அட்டன் பண்ணுவோம். சிலாஜஸை அட்டன் பண்ணிவிட்டு இன்இக்வாலிட்டி ஃபஸ்ட்டு செகண்டாக அட்டன் பண்ணுவோம். ஸோ இந்த ரெண்டையும் நம்ம முடிச்சுட்டு இன்இக்வாலிட்டி ஃபஸ்ட்டு இல்லாட்டி சிலாஜிசம் ஃபஸ்ட்டு இது ரெண்டு தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபோக்கஸாக இருக்கும். இதை ரெண்டையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், எய்தர் நம்ம ஆர்டர் அண்ட் ரேங்கிங்கோ இல்லை பிளட் ரிலேஷனோ போவோம். சப்போஸ் அவங்க ட்ரிக்கி கொஷின் வந்து இந்த பிளட் ரிலேஷன்லையோ இல்லை ஆர்டர் அண்ட் ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் கால்குலேஷன் வந்து அவங்க கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படி அப்படின்னா, இப்போ அந்த செகண்ட் லார்ஜஸ்ட்டு, செகண்டு ஹையஸ்ட்டு, செகண்டு லோயஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் இருந்து வேறு வேல்யூ வந்து ப்ளஸ் பண்ணி A+B வந்து இவ்வளவு, அப்போ C+D வந்து இவ்வளோ கொடுத்துருக்காங்க, அப்போ டோட்டல் வந்து B+D வந்து உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கால்குலேட்டிவாக அந்த ஆர்டர் அண்ட் ரேங்கிங் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப இதை நம்ம அதாவது அவங்க ஸ்ட்ராங்கஸ்ட் ஜோனை பொறுத்து தான் நான் சொல்கிறேன். சப்போஸ் அந்த கால்குலேஷனில் நம்ம ஈஸியாக போட்டுருவோம் அப்படிங்கிறப்ப ஆர்டர் அண்ட் ரேங்கிங்கை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிடுங்க. பிளட் ரிலேஷனும் ட்ரிக்கினஸ் இல்லாதங்கிறப்ப பிளட் ரிலேஷன் அட்டன் பண்ணுங்கள். இல்லை அப்படிங்கிறப்ப கொஷினை பார்த்தாவே ஒரு 20 செகண்ட்ஸ் அந்த கொஷினை ப்ரொசீட் பண்ணாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இந்த கொஷின் வந்து ட்ரிக்கியாக இருக்குது, ஏதோ இடத்துல நம்ம அதாவது ஏதோ ஒரு இடத்துல நம்மளால் ப்ரொசீட் பண்ண முடியல, ஏதோ ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆகலை அப்படிங்கிறப்ப அந்த கொஷினை வந்து நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும், இந்த கொஷின் வந்து நம்மளை அடுத்து வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஸோ டக்குன்னு ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து நம்மளுக்கு 20 மார்க்குக்கு பசில்ஸ் அண்ட் சீட்டிங் மட்டுமே இருக்குது. ஸோ இதில் இயர் பேஸ்டு பசில் கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம இயர் கால்குலேட் பண்ணோம். அதே சமயத்தில் ஸ்டேட்மெண்ட் வந்து உள்ளார எப்படி இருக்குன்னா சம்மு, டிஃபரன்ஸு, ட்வைஸ் மோர் தென் இல்லாட்டி 2 மோர் தென், 2 லெஸ் தென், இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து உள்ளே இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம கால்குலேஷனை கொஞ்சம் யோசித்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த லீனியர் அரேஞ்ச்மெண்ட், இந்த ஸ்கொயர் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் ஃப்ளோர் வித் ஃப்ளாட்டை வந்து ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிடுங்க. இந்த 3ல் லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டில் பை டைரெக்ஷனல் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸ்கொயர்லுமே எப்படி கேட்குனா இன் அண்ட் அவுட்டு கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃப்ளோர் வித் ஃப்ளாட் வந்து மேபி சிங்கிள் வேரியபிளாக இருந்துச்சு அப்படின்னா 8% இல்லாட்டி 10% வரைக்கும் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. சப்போஸ் 2 வேரியபிள் வச்சு கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப 8%ஓட ஏன்னா 10% கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க, அது ரொம்ப லென்த்தியாக போகும். 2 வேரியபிள் வச்சு இப்போ 10%, 5 ஃப்ளோர், அதாவது 5 ஃப்ளோர் 2 ஃப்ளாட் வச்சு கேட்டாங்க அப்படின்னா லென்த்தியாக போகும். அப்படிங்கிறதுனால 2 வேரியபிள் அவங்க யூஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக 8%க்குள்ளே தான் அவங்க கேட்டிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப ஈஸியாக கேட்கணும் அப்படிங்கிறப்ப 3 ஃப்ளோர் மட்டும் கேட்டிருப்பாங்க. 6% மட்டும் வச்சு அந்த 2 வேரியபிள் வச்சு கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பை டைரெக்ஷனல் அப்படின்னாலும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அந்த லீனியர் அரேஞ்ச்மெண்ட் வந்து நீங்கள் எந்த ஒரு லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டாக இருந்தாலும் பை டைரெக்ஷனல் வந்து எக்ஸாம்ஸில் கேட்குறப்ப இப்போ ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். இப்போ ஒரு 7% வச்சு பை டைரெக்ஷனல் கேட்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்துனே என்ன பண்ணுவாங்க, செகண்ட் ஃப்ரம் த எக்ஸ்ட்ரீமெண்ட், செகண்ட் ஃப்ரம் த ஒன் ஆஃப் தி எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ A வந்து A sits second from the one of the extreme and B sits second to the right of A அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு 2 பாசிபிள் கேஸ் எடுக்கலாம். ஏன்னா இது பை டைரெக்ஷனல் அப்படிங்கிறப்ப ஒன்று A வந்து நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், அதாவது 2 கேஸுங்கிறப்ப இந்த சைட்லேருந்து செகண்ட் ஃப்ரம் த எக்ஸ்ட்ரீமெண்ட்டாகவும் இருக்கலாம், இந்த சைட்லேருந்து செகண்ட் ஃப்ரம் த எக்ஸ்ட்ரீமெண்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ 2 சைடு போடுறப்ப ஏவோட செகண்ட் டு தி ரைட்டில் பியா. ஸோ இந்த கேஸில் நம்ம இப்படி போடுறப்ப ஏவோட டைரெக்ஷன் வந்து நார்த் தான் போட முடியும். அதே மாதிரி இந்த கேஸில் நம்ம இங்கே ஏவை போட்டோம் அப்படின்னா ஏவை வந்து
சவுத்து தான் போட முடியும். அப்படின்னா தான் செகண்ட் டு தி ரைட்டில் நம்ம பி போட முடியும். இங்கே ஏவும் இந்த கேஸில் நம்ம பியும் போட முடியும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வேரியபிள் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிறது ஃபிக்ஸ் ஆகிட்டே வரும். ஸோ ஒரு கேஸில் வந்து அந்த நம்பர் ஆஃப் போர்ஷனோ இல்லை ஆஸ் சேம் அஸ் போர்ஷனோ இல்லை ட்வைஸ் மோர் தென் இல்லாட்டி ட்வைஸ் லெஸ் தென் ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வரப்போ நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டோட கனெக்டிவிட்டி கட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த வேரியபிள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி இதில் வேரியபிளும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் இந்த பை டைரெக்ஷனில் என்ன அப்படின்னா உங்களுக்கு இப்போ கொஷின்ஸ் நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுறப்ப இப்போ ஒரு கண்டினியூட்டி இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ஏ வச்சு ப்ரொசீட் பண்ணிடுறீங்க, பிஏ ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. ஸோ அடுத்ததுக்கு வந்து பிஏ வச்சு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருப்பாங்க. ஒரு கண்டினியூட்டியோட அடுத்தது ஒரு சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா சி ஃபிக்ஸ் ஆகுதுன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் கண்டினியூட்டியை கட் பண்ணிடுவாங்க. என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா டி வந்து ஈயோட தேர்ட் டு தி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி ஃபிக்ஸ் ஆன ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டினியூட்டி இருக்காது. ஸோ அப்படிங்கிறப்ப டிஐயும் என்ன பண்ணுவோன்னா இப்போ டியோட தேர்ட் டு தி ரைட் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோன்னா இந்த கேஸில் ஏதாச்சும் ஒரு இடத்துல மட்டும் தான் அது ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதேமாதிரி ஈக்கு வந்து ஒரே ஒரு டைரெக்ஷன் போட்டால் மட்டும் தான் டிஏ ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த இடத்துல மட்டும் தான் நம்ம லாக் ஆகும். லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சப்போஸ் பேரலல் ரோ அரேஞ்ச்மெண்ட்டாக இருந்தாலும் அந்த கண்டினியூட்டி எந்த இடத்துல மிஸ் ஆகுது அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி ப்ரொசீட் பண்ண போகிறோம் அந்த இடம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்கொயர் அரேஞ்ச்மெண்ட் இன் அண்ட் அவுட் அப்படிங்கிறப்ப ஸ்கொயர் அரேஞ்ச்மெண்ட்லையும் என்ன ஆகும் அப்படின்னா அந்த டைரெக்ஷன் ஃபிக்ஸ் ஆகிட்டே வரும். லாஸ்ட்டில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இவங்க வந்து ஃபேஸிங் இன்சைடு இல்லை ஃபேஸிங் அவுட் சைடு ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அந்த பாசிபிள் கேஸை எலிமினேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கொயர் அரேஞ்ச்மெண்ட்டும் பார்த்துக்கோங்க. ஃப்ளோர் வித் ஃப்ளாட் பசிலை பொறுத்த வரைக்கும் இம்மிடியட்லி எபோவ் த ஃப்ளாட் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இம்மிடியட்லி நம்ம ஆர்டினரியாக நம்ம ஒரு சில மார்க் டெஸ்ட்டை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இம்மிடியட்லி எபோவ் அப்படிங்கிறப்ப இந்த ஃப்ளாட்லேயும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த ஃப்ளாட்லேயும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ரியல் எக்ஸாமில் ஃப்ளோர் வித் ஃப்ளாட்டில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இப்போ பிசி இப்படி இருக்குது அப்படின்னா இது வந்து ஃப்ளாட் பி ஃப்ளாட் கியூ அப்படின்னு இருக்குன்னா பி வந்து இம்மிடியட்லி எபோவ் த ஃப்ளாட் ஆஃப் சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இம்மிடியட்லி எபோவ் த ஃப்ளாட் ஆஃப் சி அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல மட்டும் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ளாட்டுக்கு இம்மிடியட்லி எபோவ் நம்ம இங்கே போட முடியாது. இந்த ஃப்ளாட்டுக்கு இம்மிடியட்லி எபோவில் எந்த ஃப்ளாட் இருக்கோ அந்த ஃப்ளாட்டில் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல மட்டும் தான் அதில் லாக் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த பிஏ வச்சு அவங்க கண்டினியூட்டிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் பிக்கு வெஸ்ட்டில் வந்து ஒருத்தர் இருப்பார், இல்லாட்டி பிக்கு ஈஸ்ட்டில் ஒருத்தர் இருப்பார். ஸோ அந்த ஃபிக்ஸிங் பொசிஷனை பொறுத்து அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பாசிபிள் கேஸ் எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்ட்டு நினைக்கிற இடத்துல அந்த கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் எந்த மாதிரி அவங்க ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த கொஷினை வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இயர் பேஸ்டு பசில் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் அந்த எந்த மாதிரி வரும் அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு சிலாஜிசம் இன்இக்வாலிட்டியை ப்ரொசீட் பண்ணிவிட்டு இந்த 4 பசில் 3 பசில் நம்ம ப்ரொசீட் பண்ணிடுவோம். அதை முடிச்சுட்டு என்ன பண்ணுங்கள் பிளட் ரிலேஷனோ இல்லை ஆர்டர் அண்ட் ரேங்கிங்கோ ப்ரொசீட் பண்ண பாருங்கள். ஸோ அது ஈஸியாக இருந்துச்சுன்னா இதில் ஒரு 6 மார்க் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இயர் பேஸ்டு பசிலில் உங்களுக்கு 5 மினிட்ஸ் டைம் ரிமைனிங் இருக்குது அப்படிங்கிறப்ப இயர் பேஸ்டு பசில் ப்ரொசீட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த மிஸ்லனஸ் கொஷின் 3 ப்ரொசீட் பண்ணி 30 மார்க்குக்கு வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி முடிக்கிறதுக்கு பாருங்கள். ஏன்னா ஒரு பசில் இருக்குதுன்னு நினைக்க வேணாம். அந்த ஒரு பசிலை விட்டுட்டு மீதி இருக்கிற 30 மார்க்கையும் நம்ம ஸ்கோர் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு பசில் கஷ்டமாக வந்துடுச்சு அப்படின்ட்டு அதை நினச்சிட்டு இருக்க வேணாம். ரிமைனிங் இருக்கிறத நம்ம எப்படி ஸ்கோர் பண்ணுறது அதுதான் அந்த இடத்துல முக்கியம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது ஷிஃப்ட் 2 பார்க்கும்போது டெஸ்டினேஷன் பசில் கேட்டிருக்காங்க. இந்த டெஸ்டினேஷன் பசிலில் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா உங்களுக்கு அந்த சீனியர் மோஸ்ட் பொசிஷன் ஜூனியர் மோஸ்ட் பொசிஷன் அந்த இடத்துல தான் கொஞ்சம் இதாகும். அதாவது 2 பர்சன் வந்து இவங்களுக்கு ஜூனியராக இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஆஸ் மெனி பர்சன் ஜூனியர் தென் ஏ இஸ் சீனியர் டு ஏ அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் அதில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லாட்டினா நம்பர் ஆஃப் பர்சன் ஜூனியர் டு ஏ இஸ் 2 மோர் தென் நம்பர் ஆஃப் பர்சன் சீனியர் டு பி. ஸோ அந்த மாதிரி நார்மலாக எந்த ஸ்டேட்மெண்ட்டில் டெஸ்ட் வைப்பாங்களோ அதில் இந்த டெஸ்டினேஷனை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் சீனியரை வச்சு அவங்க இது பண்ணுவாங்க. அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் அந்த கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஜூனியர் சீனியர் வந்து செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை மட்டும் பார்த்துக்கோங்க. லீனியர் அரேஞ்ச்மெண்ட் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சப்போஸ் சிங்கிள் வேரியபிள் லீனியர் அரேஞ்ச்மெண்ட் கேட்டாங்க அப்படின்னா 8 பர்சனோ இல்லை 8லேருந்து 10 பர்சன் கேட்குறாங்க அப்படின்னா ஒரே டைரெக்ஷன் சிங்கிள் டைரெக்ஷன் கொடுத்து லீனியர் அரேஞ்ச்மெண்ட் கேட்குறாங்க அப்படின்னா இப்போ ஒரு 7 பர்சன் கேட்டாங்கன்னா மேபி 2 வேரியபிள் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை 7 பர்சன்லேயே
பர்சன்லேயே பை டைரெக்ஷனல் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிங்கிள் வேரியபிளில் சிங்கிள் போர்ஷன் மட்டும் கேட்டு லினியர் அரேஞ்ச்மெண்ட் கேட்குறாங்கன்னா ஒரு 8லேருந்து இல்லாட்டி ஒரு 9 போர்ஷன் அந்த மாதிரி கேட்டு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஈஸியான லெவலில் கேட்குறதுக்கு அந்த மாதிரி சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் சீக்வன்ஸ் பசில் நம்மளுக்கு தெரியும். சீக்வன்ஸ் பசில் அப்படின்னா இப்போ கொடுத்துருவாங்க 9 போர்ஷன் ஆர் 10 போர்ஷன்ஸ் ஆர் ப்ரொமோட்டட் ஒன் ஆஃப்டர் அனதர் அப்படிங்கிற மாதிரி பசில்ஸ் ஆரம்பிக்கிறது அப்படி தான் ஆரம்பிக்கும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃப்ளோராக இருக்கட்டும் இல்லை பாக்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு பசில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து தேர்டு ஃப்ரம் த பாட்டம் இல்லாட்டி தேர்டு ஃப்ரம் த டாப் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே ஆரம்பிக்கும். ஆனால் இந்த சீக்வன்ஸ் பசிலில் மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதாவது D2 போர்ஷன்ஸ் ஆர் ப்ரொமோட்டட் பிட்வீன் B and F அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கும். எந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த சீக்வன்ஸ் பசிலில் மட்டும் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சப்போஸ் பாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, பாக்ஸுக்குமே சம்டைம்ஸ் அந்த மாதிரி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அது எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு சீக்வன்ஸ் பசிலில் ஒரு 9 பேர் இருக்காங்க அப்படின்னா 9 போர்ஷன்ஸ் ஆர் ப்ரொமோட்டட் ஒன் ஆஃப்டர் அனதர் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா 2 போர்ஷன்ஸ் ஆர் ப்ரொமோட்டட் பிட்வீன் C and D அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், C and Dக்கு பிட்வீனில் 2 போர்ஷனாக, ஸோ C ஃபஸ்ட்டு ப்ரொமோட் ஆகிருக்கலாம், D வந்து அதுக்கப்புறம் ப்ரொமோட் ஆகிருக்கலாம், இல்லாட்டி D ஃபஸ்ட்டு ப்ரொமோட் ஆகிருக்கலாம், இல்லாட்டி அதுக்கப்புறம் வந்து C ப்ரொமோட் ஆகிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான், அதாவது இப்போ 9 போர்ஷன் அப்படின்னு ஃபஸ்ட்லேயே நம்மளுக்கு தெரியும். அந்த 9 போர்ஷனை போட்டுட்டு இந்த C and Dயை ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் அந்த பசிலை வந்து நிறையா பாசிபிள் கேஸ் போகிற மாதிரி இருக்கும், கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். பட் இதை வச்சு இந்த CDயை வச்சு இந்த மாதிரி 2 பாசிபிள் கேஸ் வச்சு நீங்கள் ப்ரொமோட், ஏன்னா ஒரு காமனாக ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பசில்ஸ் அண்ட் சீட்டிங்னாவே 2 பாசிபிள் கேஸ் தான். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே 4 பாசிபிள் கேஸ் 5 பாசிபிள் கேஸ் வர மாதிரி எப்போவுமே IBBSல பொறுத்த வரைக்கும் பசில் அண்ட் சீட்டிங் கண்டிப்பாக வரவே வராது. ஸோ அந்த பசிலை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிட்டோம்னாவே அந்த கொடுத்துருக்கிற டேட்டாவை நம்ம ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். ஸோ சீக்வன்ஸ் பசில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணி பாருங்கள். இப்போ எடுத்தவுடனே 2 போர்ஷன்ஸ் ஆர் இல்லாட்டி 3 போர்ஷன்ஸ் ஆர் ப்ரொமோட்டட் பிட்வீன் C and D அப்படின்னா இந்த மாதிரி 2 பாசிபிள் கேஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவங்க கொடுத்தது வந்து இப்போ Cக்கும் Eக்கும் பிட்வீனில் இன்னும் 3 போர்ஷன் இருக்காங்க அப்படின்னா ஒன்றும் மேலே வரலாம் இல்லாட்டி கீழே வரலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதுக்கப்புறம் சப்போஸ் பாசிபிள் கேஸ் பிரியுது அப்படிங்கிறப்ப அதை பாருங்கள். எக்ஸ்ட்ரா பாசிபிள் கேஸ் போகுது அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து அந்த பாசிபிள் கேஸ் எலிமினேட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுங்கள். இல்லை கண்டிப்பாக அந்த எக்ஸ்ட்ரா பாசிபிள் கேஸ் போட்டால் தான் நம்மளால் ப்ரொசீட் பண்ண முடியுங்கிறப்ப எக்ஸ்ட்ரா ஒரு பாசிபிள் கேஸ் போட்டுக்கோங்க. பட் அந்த இப்போ 9 போர்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் இப்போ இந்த மாதிரி ப்ரொசீட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும்போது டோட்டலாக எத்தனை வருது அப்படின்னு நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா 9க்கு மேலே ஒரு கேஸில் ஏதாச்சும் போகிற மாதிரி இருக்கும். அப்போ என்னாகும், அந்த இதை வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறத மட்டும் நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி தான் இந்த கேஸ்லேயும் அதே மாதிரி வந்துச்சுன்னா அதிகமாக நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் வந்து ஒரு இதில் வந்து அதிகமாக போகிற மாதிரி இருக்கும். இப்போ 3 போர்ஷன்ஸ் அப்படிங்கிறப்ப மேலேயும் போடுற மாதிரி இருக்கும், கீழேயும் போடுற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த இதில் வந்து அந்த 9 பாக்ஸஸ் கொடுத்துருக்கிற 9 பாக்ஸஸை தாண்டி எந்த கேஸ் வருதோ அதை எலிமினேட் பண்ணிவிட்டு ரிமைனிங் ஒரு கேஸில் மட்டும் தான் வருது அப்படிங்கிறப்ப அந்த கேஸை மட்டும் வச்சு ப்ரொசீட் பண்ணி ஆன்சர் கொண்டு வாங்க. ஸோ இதுதான் சீக்வன்ஸ் பேஸில் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த சீக்வன்ஸ் கேஸ்லையும் எல்லா பசிலையும் கேட்குற மாதிரி அந்த இன்டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி டே பேஸ் பசிலும் அதே மாதிரி தான். இதில் ரொம்ப ட்விஸ்ட் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு 4-5 ஸ்டேட்மெண்ட் சொன்னாலும் பார்த்தியா, அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் இந்த டே பேஸ்டு பஸ்ஸில் கொஞ்சம் ட்விஸ்டடாக வரும். மற்றபடி கொஞ்சம் ஈஸியாக தான் வரும். 2 வேரியபிள் கேட்டாலும் சரி, சிங்கிள் வேரியபிள் கேட்டாலும் சரி, இதில் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கோடிங் டிகோடிங் அட்டன் பண்ணிவிட்டு சிலாஜஸும் அட்டன் பண்ணுவோம். சிலாஜஸ் அட்டன் பண்ணிட்டு சப்போஸ் டைரக்ஷன் சென்ஸ் நம்மளுக்கு ஈஸியாக இருக்குன்னா டைரக்ஷன் சென்ஸ் அட்டன் பண்ணி ஒரு 13 மார்க் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நம்ம போயிட்டு இதில் பாருங்கள், எந்த ஒரு பசில்ஸ் அண்ட் சீட்டிங்லையுமே கால்குலேஷன் கிடையாது. ஸோ இந்த 20 மார்க்குமே நம்ம ஸ்கோர் பண்ண வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த 20ல் சப்போஸ் ஏதாச்சும் ஒரு இடத்துல லாக் ஆனீங்க அப்படிங்கிறப்ப 15 வந்து நீங்கள் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஆல்ரெடி ஒரு 13, ஸோ 13 15 போட்டிங்க அப்படின்னா ஒரு 28 வந்து அரௌண்டு நீங்கள் இந்த பேப்பரில் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். சப்போஸ் இந்த கடைசி பசில் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் தான் இருக்குது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அந்த பசிலை சால்வ் பண்ண முடியும்னா போய் சால்வ் பண்ணுங்கள். இல்லை 2 நிமிஷத்தில் நான் அந்த 5 பசில் ட்ரை பண்ணி ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட்டை போட்டு கொஷின் அட்டன் பண்ண முடியாமல் போகிறதுக்கு மிஸ்லனஸ் கொஷின் 2 கொஷின் அட்டன் பண்ணி அந்த 2 மார்க்கு நீங்கள் ஸ்கோர் பண்ணி 30 நீங்கள் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி விட்டுறலாம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஷிஃப்ட் 3யும் மந்த் வித் டேட் பசில் இது வந்து நம்ம 2 வேரியபிளில் சப்போஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வச்சு நீங்கள் ப்ரொசீட் பண்ணிடலாம். அதே மாதிரியே லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டு, சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்டு, மந்த் பசில் இதுலேயும் கால்குலேஷன் கிடையாது. ஸோ அதனால் ஃபஸ்ட் எடுத்துனா நீங்கள் எதை வச்சு நீங்கள் ப்ரொசீட் பண்ணுவீங்க. இதில் பாருங்கள் 25 மார்க்குக்கு கேட்டிருக்காங்க.
ஸோ 5 பசில் அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சிலாஜிசம் மூவ் பண்ணிவிட்டு டைரக்ஷன் சென்ஸ் சப்போஸ் ஈஸியாக இருந்துச்சுன்னா டைரக்ஷன் சென்ஸ் மூவ் பண்ணிடுங்க. கண்டிப்பாக நம்ம பசில் தான் மூவ் பண்ணி ஆகணும். ஸோ பசில் அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த 5 பசிலில் எந்த பசில் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை ப்ரொசீட் பண்ணி இதுலேயுமே நம்ம கண்டிப்பாக எவ்வளோ மார்க்கு 25லேருந்து ஒரு 28 வந்து கேரண்டியாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்த ஷிஃப்ட் 4 பார்த்திங்க அப்படின்னா டே பேஸ்டு பசில், இயர் பசில், லீனியர் அரேஞ்ச்மெண்ட் நார்த் அண்ட் சவுத் பை டைரக்ஷனல் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அன்னோன் லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டில் ஒரு 3 மார்க் மட்டும் கேட்டிருக்காங்க. அடுத்தது ஃப்ளோர் வித் ஃப்ளாட்லேயும் 5 மார்க்குக்கு வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட ஃப்ளோ எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு சில ஷிஃப்ட்டில் 20 கேட்டிருக்காங்க, ஒரு சில ஷிஃப்ட்டில் 25 கூட கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ மெயினாக ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ரீசனிங்கில் பசில்ஸ் அண்ட் சீட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் பசில்ஸ் அண்ட் சீட்டிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அந்த ஃப்ளோவை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பசில்ஸ் அண்ட் சீட்டிங்கோட ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பசில்ஸ் அண்ட் சீட்டிங்கை ப்ராக்டிஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு நீங்கள் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்தளவுக்கு எக்ஸாம்ஸில் வந்து உங்களுக்கு ஈஸியாக நம்ம கிராக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் சிலாஜிசம் இன்இக்வாலிட்டி ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணி 7 மார்க் எடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் பிளட் ரிலேஷன் பாருங்கள், ப்ரொசீட் பண்ண முடியும்னா பண்ணுங்கள், அப்படி இல்லை அப்படின்னா பசில்ஸ் அண்ட் சீட்டிங்கை போயிட்டு ப்ரொசீட் பண்ணி அதில் ஸ்கோர் பண்ணிட்டு கடைசியாக இருக்கிற ரிமைனிங் டைமில் பிளட் ரிலேஷன் அப்படி இல்லைன்னா இந்த மிஸ்லனஸ் 2 கொஷின் இந்த கொஷின் வந்து ப்ரொசீட் பண்ண பாருங்கள். ஸோ ஒரு 30 எபோவ் எடுக்கணும், 35 எபோவ் எடுக்கணும் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா பசில்ஸ் அண்ட் சீட்டிங்கில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ ஏன்னா எந்த இடத்துலையுமே நீங்கள் ஸ்டக் ஆகவே கூடாது. அப்படின்னா தான் நம்ம ரீசனிங்கில் வந்து 30 எபோவ் ஆர் 32 எபோவ் எடுத்தாலே நல்ல ஒரு ஸ்கோர் தான் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி எடுக்கணுங்கிறப்ப பசில்ஸ் அண்ட் சீட்டிங்கில் நம்மளுக்கு இதில் பீரியாரிட்டி அதில் தானே கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் என்னென்னா அதில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கணும். எந்த பசில் கேட்டாலும் அந்த அவங்க கேட்டிருக்கிற விதை வந்து எப்படி கேட்டிருக்காங்க, அதை நம்ம எப்படி அப்போ ப்ரொசீட் பண்ணோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சிட்டிங்கனாவே அந்த 4-5 அதாவது 25 கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா அந்த 25 கொஷின்ஸும் குறிப்பிட்ட டைமில் நீங்கள் போடணும். அதாவது எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ ஒவ்வொரு பசில் நீங்கள் சால்வ் பண்ணும் போதும் ஒரு 20 செகண்டோ இல்லை 10 செகண்டோ இல்லை 20 செகண்டோ நார்மலை விட நீங்கள் ஒரு ஆவரேஜ் பர்சனோட நீங்கள் ஒரு 10 to 20 செகண்ட் வந்து நீங்கள் சேவ் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபைனலாக நீங்கள் பார்க்குறப்போ ஒரு நிமிஷம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக சேவ் ஆகும். அந்த ஒரு நிமிஷத்தை கொண்டு வந்து இந்த மிஸ்லனஸ்லேயோ இல்லை பிளட் ரிலேஷன்லையோ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு 3 மார்க் 2 மார்க் வந்து ஆவரேஜாக ஸ்கோர் பண்ணுற பர்சனோட நீங்கள் அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இந்த ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பசில்ஸ் அண்ட் சீட்டிங்கில் சீக்கிரம் சால்வ் பண்ணி டைமை அதில் அந்த இதில் வந்து டைமை மிச்சப்படுத்தி அதை மற்ற டாப்பிக்கில் கொண்டு வந்து நீங்கள் அந்த டைமை சேவ் பண்ணி போட்டிங்கன்னா மட்டும்தான் நம்மளால் 30 எபோவ் வந்து எடுக்க முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் குவான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட் 1ல் பை சார்ட் கேட்டிருக்காங்க, டேபிள் டிஐ கேட்டிருக்காங்க, கேஸ்லெட் கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி எல்லா ஷிஃப்ட்டும் நீங்கள் பார்க்குறப்ப இந்த ஷிஃப்ட்டில் ஷிஃப்ட் 3 பாருங்கள் 3, அதே மாதிரி இந்த ஷிஃப்ட்லேயும் 15 கொஷின்ஸ் வந்து டிஐ அண்ட் கேஸ்லெட்டில் கேட்டிருக்காங்க. ஷிஃப்ட் 2ல் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, டேபிள் டிஐ பார் கிராஃப் மட்டும் 10 கொஷின்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுடைய மெஜாரிட்டி வந்து டிஐ கேஸ்லெட்டில் வந்து 15 கொஷின்ஸ் அவங்க கேட்டுடுறாங்க. ஒரு சில ஷிஃப்ட்டில் 10 கேட்குறாங்க. ரிமைனிங் டாபிக் வந்து அப்ளிகேஷன்ஸில் 10 வச்சிடுறாங்க. அப்ளிகேஷனில் 10, இதில் பாருங்கள் அப்ளிகேஷனில் வந்து 9 வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 டாபிக் 10 மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி கேட்குது. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம குவான்ஸை ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு எது வருதோ இந்த 10 மார்க்கை ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பிளான் பண்ணுங்கள். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்லேருந்து ஒரு 5 மார்க்கு, அதே மாதிரி ராங் நம்பர்லேருந்து ஒரு 5 மார்க்கு. இந்த 10 மார்க் வந்து நம்ம ஈஸியாக ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கோர் பண்ணிடணும். அதே மாதிரியே இப்போ ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் போகிறீங்க அப்படின்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் எவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் டைம் அதாவது அந்த 2 டாப்பிக்கில் அதிகமாக நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு நார்மலாக சால்வ் பண்ணுற டைமை விட ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் அதில் மிச்சப்படுத்திங்கன்னா அந்த 10 to 20 செகண்ட்ஸ் வந்து இந்த டிஐ கொஷின்லையோ இல்லை அப்ளிகேஷன் சம்ஸ்லையோ நம்ம எக்ஸ்ட்ரா போடும்போது அதில் ஒரு கொஷின் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கான டைம் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த 2 டாபிக் நம்பர் சீரிஸாக இருக்கும், குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக இருக்கட்டும், இல்லை அப்ராக்சிமேஷன் கேட்குறாங்க அப்படின்னா அப்ராக்சிமேஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு அந்த 10 மார்க்கை ஆவரேஜ் டைமை விட சீக்கிரமாக சால்வ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படின்னா தான் அந்த டைமை மற்ற 2 இதுலேயும் நம்ம போட முடியும். ஸோ இந்த டிஐயை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா இன்டைரக்ட் கொஷின்ஸ் வந்து அதிகமாக வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஏன் அப்படின்னா இப்போ டைரக்ட் கொஷின் அப்படின்னா ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸு, ஃபைண்ட் த ஆவரேஜ், ஃபைண்ட் த சம், இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். பட்
டிஐயை பொறுத்த வரைக்கும் இன்டைரக்ட் கொஷின் அப்படின்னா இப்போ ஒரு 5 போர்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6வதாக ஒரு போர்ஷனை இன்க்ளூட் பண்ணி இந்த போர்ஷன் வந்து இவ்வளோ இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா அப்போ எவ்வளோ வந்து அந்த போர்ஷனுக்கும் இன்னொரு போர்ஷனுக்கும் வந்து ரேஷியோ கிடைக்கும், இல்லாட்டி டிஃப்ரென்ஸ் கிடைக்கும், இல்லாட்டி பர்சன்டேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதே மாதிரியே சப்போஸ் ஒரு இயர் கொடுத்துருக்காங்க, இல்லாட்டி ஒரு ஷாப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு ஷாப்பை இன்க்ளூட் பண்ணி அந்த ஷாப்புக்கு அந்த ஷாப்பில் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஸோ அப்போ டோட்டலாக அந்த ஷாப்புக்கும் இன்னொரு ஷாப்புக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் இல்லாட்டி டிஃப்ரென்ஸு அந்த மாதிரி வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி புதுசாக ஒரு வேரியபிளை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு டிஇயில் கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி கொஷின்ஸை நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா நார்மல் கொஷின்ஸ் நம்ம நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். அதாவது குவாட்ரட்டிக்கு, அதாவது எப்படின்னா நார்மலாக எப்படின்னா ஒரு ரேஷியோ, ஃபைண்ட் த சம்மு, ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸு, இது எல்லாமே நம்ம நார்மலாக ப்ரிலிம்ஸ் லெவலில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். அதெல்லாம் நம்ம ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். இன்டைரக்ட் கொஷின் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அதை எப்படி அப்ரோச் பண்ணி எவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த, அதாவது நம்பர் ஆஃப் கொஷின்ஸ், நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் வந்து நம்ம அதிகமாக கொடுக்கலாம். ஸோ கான்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இந்த 10 கொஷின் அட்டன் பண்ணிடுங்க. ஸோ 10 கொஷின் அட்டன் பண்ணிடுது. அப்ளிகேஷன்ஸ் டாப்பிக்கில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படிங்கிறப்ப அதில் உங்கள் ஸ்ட்ராங்கஸ்ட் டாப்பிக்கை போய் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிடுங்க. ஒரு சில டாப்பிக்கில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், பட் அதில் வந்து ஹார்ட் லெவல் கொஷின்ஸ் அப்படின்னா நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. இந்த டாப்பிக்கில் நான் ஸ்ட்ராங்கு, பட் இந்த கொஷினை வந்து நான் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு டைம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடுங்க. அந்த டைமில் என்ன பண்ணுங்கள், அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கடைசியாக அட்டன் பண்ண பாருங்கள். அதை தாண்டி நம்மளுக்கு வந்து என்ன இருக்குன்னா டிஐ இருக்கா, ஸோ அந்த டிஐ போய் அட்டன் பண்ணுங்கள். இல்லை நான் அப்ளிகேஷன் சம்ஸில் வந்து கொஞ்சம் வீக்கர், இதை வந்து நான் லாஸ்ட்டாக பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறப்ப இந்த 10 கொஷினை முடிச்சுட்டு டைரெக்டாக டிஐ வந்து மூவ் பண்ணுங்கள். டிஐ மூவ் பண்ணுறப்ப இந்த பை சார்ட்டு, டேபிள் டிஐ, இந்த டிஐயில் இப்போ எப்படின்னா இப்போ கிளர்க்கு ப்ரிலிம்ஸ் அப்படின்னா உங்களுக்கு டேட்டா வந்து டைரெக்டாகவே கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டாவை நம்ம இன்டர்பிரேட் பண்ணி எழுதுறப்ப அப்படியே எடுத்து தான் நம்ம எழுதி இருக்கிற கொஷின் வந்து நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் பிஓ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பை சார்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்று பர்சன்டேஜிலோ இல்லை டிகிரியிலோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம எழுதிட்டு அதுக்கப்புறம் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே டேபிள் டிஐ அப்படின்னாலும் ஒன்று ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க, இல்லாட்டி பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை நம்ம கால்குலேட் பண்ணி ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டேபிள் டிஐயில் வந்து வேரியபிள் டைப் வந்து கேட்பாங்க. பட் அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அந்த வேரியபிள் டைப்பை வந்து ஒரு 10 to 30 செகண்ட்ஸ் இல்லாட்டி 40 செகண்ட்ஸ் வந்து யோசிச்சு பாருங்கள் எப்படி அதை சால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஏன்னா ப்ரிலிம்ஸ் அப்படின்னா 20 மினிட்ஸில் அவங்க வந்து 35 கொஷின்ஸை போடணும் அப்படிங்கிறப்ப ரொம்ப ட்விஸ்டடாக வேரியபிள் டைப் அதாவது ட்விஸ்டடாக வேரியபிள் டைப்புக்கு ஹார்ட் லெவலில் இருக்காது, கிராக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி ஒரு இதுக்கு ஈக்குவேட் பண்ணி நம்ம ஃபைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன் இந்த வேரியபிள் டைப் அப்படின்னா எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸில் லாஸ்ட் டைம் வந்து வேரியபிள் டைப் டிஐ கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் மேபி ஷிஃப்ட்டை வந்து டஃப் பண்ணணும் அப்படிங்கிறப்ப டேபிள் டிஐயில் வேரியபிள் டைப் அவங்க கேட்குறாங்க அப்படின்னா அந்த சமயத்தில் அந்த கொஷின்ஸை நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா ஒரு சின்ன கால்குலேஷன், ஒரு சின்ன ட்ரிக்கி மட்டும் தான் இருக்கும். அதை நம்ம கிராக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஹோல் டிஐயுமே நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் வேரியபிள் டைப் அப்படிங்கிறப்ப சிலருக்குலாம் என்ன ஆகுனா ஒரு மாதிரி பயம் வந்துடும். எப்படி இது மெயின்ஸ் லெவலில் இருக்குது, இது வந்து ப்ரிலிம்ஸில் கேட்டிருக்காங்க, இது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நினச்சிரும். ஸோ அந்த கொஷின் வந்து இது நம்ம அட்டன் பண்ணுறது பிஓ ப்ரிலிம்ஸ் லெவல். ஸோ அப்படிங்கிறப்ப ஒரு ப்ரிலிம்ஸ் லெவல் கொஷின் அப்படின்னா இவ்வளோ தான் ட்ரிக்கினஸ் இருக்கும். ரொம்ப ஹார்ட் லெவலில் போயிட்டு ஒரு மெயின்ஸ் லெவலில் இருக்கிற மாதிரி ஒரு ட்ரிக்கினஸ் வைக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அந்த ட்ரிக்கினஸை ஒரு குறிப்பிட்ட செகண்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு அதை கிராக் பண்ண முடியுதான்னு பாருங்கள். கிராக் பண்ண முடிஞ்ச வாட்டி அதில் இருக்க எல்லா கொஷினும் சால்வ் பண்ணிடுங்க. இப்போ ஒரு டிஐ கான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ 5 கொஷின் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்து ஹார்ட் லெவலில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஹார்ட் லெவல் கொஷினை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம டேட்டா வந்து இன்டர்பிரேட் பண்ணி எழுதியாச்சு. ஸோ டேட்டா இன்டர்பிரேட் பண்ணி எழுதுனதுக்கப்புறம் அந்த 5 கொஷினை சால்வ் பண்ணுறதுங்கிறது கொடுத்துருக்க டேட்டாவில் இருந்து தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு கொஷின் வந்து மேபி வேரியபிள் டைப்பு கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ ஒரு இதில் வந்து ஒரு சோல்டு அன்சோல்டு இருக்குது, அதே மாதிரி இன்னொரு கம்பெனியில் சோல்டு அன்சோல்டு இருக்குது அப்படிங்கிறப்ப கொடுத்துருக்கிறது வந்து மேனுஃபேக்சரிங்கில் ஏபி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க, இதோட சோல்டு இதோட அன்சோல்டு, அதே மாதிரி இதோட அன்சோல்டு இதோட சோல்டு, அது கூட லிங்க் பண்ணி ஒரு 2 ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணுற மாதிரி x + y = ஒரு வேல்யூ, அதே மாதிரி y + x = ஒரு வேல்யூ, அந்த மாதிரி ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணி அந்த கொஷினை வந்து நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி சப்போஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா
கொடுத்துருக்கிற வேல்யூ இன்டர்பிரட் பண்ணி எழுதியாச்சு. இந்த கான்செப்டில் இன்டைரக்ட் கொஷினில் அதிகமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிறப்ப அந்த ஒரு கொஷினுமே நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். பட் டைம் டேக்கிங்காக இருக்குங்கிறப்ப அந்த டேட்டாவை நீங்கள் ரஃப் ஷீட்டில் போட்டு வச்சுருப்பீங்களா, அதை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எத்தனாவது ஷீட்டில் எங்கே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதை என்ன பண்ணுங்கள், அந்த ஒரு கொஷினை ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற டிஐயை போய் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிவிட்டு ஈஸி கொஷின் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ டேட்டா நம்மள்கிட்ட கையில் இருக்கிற கொஷினை வந்து கொஞ்சம் பொறுமையாக, அதாவது கொஞ்சம் பொறுமை மீன்ஸ் அந்த கான்செப்டை எப்படி நம்ம கிராக் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் யோசித்து கரெக்டாக கிராக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒரு மார்க்கு நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இதுதான் இந்த இடத்துல வச்சுருக்கட்டு டிஐயில் பொறுத்த வரைக்கும் இன்டைரக்ட் கொஷின்ஸில் மட்டும் தான் கொஞ்சம் லென்த்தியாக ஒரு புதுசாக ஒரு வேரியபிளை இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த மாதிரி அவங்க கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் இப்போ ஷிஃப்ட் 1 ஸோ கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு டீட்டெயிலாக ஒரு ஓவர்வியூ கிடச்சிருக்கும். எதை ஃபஸ்ட்டு அந்த 10 மார்க்கை ஸ்கோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டிஐயை அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற டைமில் அப்ளிகேஷன் சம்ஸ் வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள். உங்கள் ஸ்ட்ராங்கஸ்ட் டாப்பிக்கை வச்சு நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதுக்கப்புறம் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷை பாருங்கள், நம்ம ஃபஸ்ட் எடுத்துனே என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு ஈஸியான டாப்பிக்கான வேர்ட் ஸ்வாப்பிங் நம்ம ஃபஸ்ட் அட்டன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டு, பேராஜம்பிள், டபுள் ஃபில்லர். ஸோ இதிலிருந்து நம்ம எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணலாம், இதில் ஒரு 8 மார்க்கு, அதே மாதிரி இதில் ஒரு 8, ஒரு 16 கொஷின்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணிடுவோம். பட் அக்யூரசி ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த 16 கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணதில் சப்போஸ் ஒரு 3 கொஷின்ஸ் வந்து தப்பாகுது அப்படிங்கிறப்ப அது வைங்களேன். இப்போ இந்த 3 கொஷின்ஸை தாண்டி இந்த 16 கொஷின் அட்டன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்து கிராமரில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறப்ப அந்த எரர் ஸ்பாட்டிங்காக அட்டன் பண்ணிடுவீங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிரும், 21 கிடச்சிரும். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் 8 கொஷினில் ஒரு 3 to 4 கொஷின் வந்து நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ 21 கொடுத்துட்டீங்க அப்படின்னா 25 ஸ்கோர் பண்ணிடலாம். இல்லை நான் கிராமரில் வந்து கொஞ்சம் வீக் அப்படிங்கிறப்ப இந்த 3 to 4 16ஓட ஆட் பண்ணிங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 20 கொஷின் அட்டன் பண்ணிடுவீங்க. ஸோ சப்போஸ் நம்ம வந்து இங்கிலீஷில் அக்யூரஸியாக நம்ம சொல்ல முடியாது, மற்ற கான்சன்ட்ரேஷன்களும் நம்ம அக்யூரஸியாக சொல்லிடலாம். ஸோ இங்கிலீஷில் வந்து இந்த 20ல் ஒரு 4 கொஷின் நம்மளுக்கு தப்பானாலும் நம்மளுக்கு எவ்வளோ மார்க் கிடைக்கும், ஒரு 15 மார்க் அரௌண்ட் கிடைக்கும். ஸோ 15 கூட வச்சுக்கோங்க, ஒரு 13 to 15 நீங்கள் வந்து இங்கிலீஷில் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம கான்ஸில் என்ன பண்ணியிருந்தோம், ரீசனிங்கில் ஒரு 28 சம்திங் நம்ம ஸ்கோர் பண்ணியிருந்தோம். கான்ஸில் வந்து அந்த அப்ராக்சிமேஷன் சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு 10 கொஷின், டிஐயில் ஒரு 10 கொஷின், ஒரு 20 மார்க் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணிட்டோம். அப்படிங்கிறப்ப இதில் வந்து ஒரு 14 மார்க் ஸ்கோர் பண்ணுறோங்கிறப்ப 48, 58 சம்திங் நம்ம 55 வந்து ஈஸியாக வந்து நம்ம ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ இங்கிலீஷோட ரெண்டாவது ஷூட்டு பார்த்திங்க அப்படின்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனு ஃபஸ்ட்டு வந்து இந்த வேர்ட் ஸ்வாப்பிங்கு, பேராஜம்பிள், டபுள் ஃபில்லரை முடிச்சுட்டு இந்த 3 முடிச்சுட்டு கிராமரில் ஸ்ட்ராங்காக இருக்கவங்க கிராமரையும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஃப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு இந்த 4யுமே நீங்கள் அட்டன் பண்ண வாட்டி உங்களுக்கு ஒரு டைம் இருக்கும்ல இங்கிலீஷில், அந்த டைமில் போய்ட்டு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் ஒரு 3 to 4 கொஷினை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த ஹார்ட் லெவல் கொஷின்ஸை வந்து ஏன் அப்படின்னா ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த ஹார்ட் லெவல் கொஷினை அட்டன் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அந்த பேராகிராஃபை நிறையா டைம் படித்து பார்ப்போம். பட் ஆனால் அந்த கொஷினுக்கு நம்மளால் ஆன்சரே ஃபைன் பண்ண முடியாது. ஸோ கடைசியில் டைம் வந்து எக்ஸ்பயர் ஆயிரும். ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் அப் டு அந்த 9 கொஷின்ஸில் எந்தெந்த கொஷின் ஈஸியாக இருக்குது, இந்த சினானிம்ஸ், ஆன்டினிம்ஸ், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், இந்த கொஷின்ஸ்லாம் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த கொஷினை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈஸியாக இப்போ ஒரு 9 கொஷினுமே நம்ம டைரக்ட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் எந்தெந்த கொஷின் ஈஸி, எது வந்து ஹார்ட் லெவல் அப்படின்ட்டு. ஸோ ஈஸியாக அந்த கொஷினை பார்த்தோன்னே நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம், இதை வந்து நம்ம டேட்டாவை ஈஸியாக எடுத்து எழுதிடலாம். அப்படிங்கிறப்ப அந்த கொஷினை ஈஸியாக இருக்கிற ஒரு 3 to 4 கொஷினை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாடரேட் லெவல் கொஷின்ஸை போய் ப்ரொசீட் பண்ணி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் ஷிஃப்ட் 3லையும் அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஷிஃப்ட் 4லையும் ஆர்சி சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டு, டபுள் ஃபில்லர், க்ளோஸ் டெஸ்ட், ஸோ இதெல்லாம் மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணுறோம். ஸோ அரௌண்ட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒரு 13 to 15 மார்க் வந்து நீங்கள் கண்டிப்பாக அக்யூரஸியாக உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 13 to 15 மார்க் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் லாஸ்ட் இயரில் கேட்ட அனலைசிஸில் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. இப்படி இந்த மாதிரி டாபிக் வந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு கொஷினாக பார்ப்போம், ஒவ்வொரு செக்ஷனாக பார்ப்போம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ கான்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமே நான் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன், உங்களுடைய கால்குலேஷன் ஸ்பீடை
வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இப்போ அந்த அப்ராக்சிமேஷன் அண்ட் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் அந்த 10 கொஷினில் எவ்வளோ டைம் வந்து நீங்கள் சேவ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு கொஷின் எக்ஸ்ட்ரா அட்டன் பண்ணுறதுக்கான டைம் வந்து உங்களால் அதில் மிச்சப்படுத்த முடியும். ஒரு 20 to 30 செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு மிச்சமாகுது அப்படிங்கிறப்போ ஒரு கொஷினை சால்வ் பண்ணிவிட்டு அதை அட்டன் பண்ண முடியாமையோ இல்லை ஃபைனல் ஸ்டேஜில் வந்து நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ அந்த டைமை இதில் சப்போஸ் நீங்கள் சேவ் பண்ணுறப்ப அந்த ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து அந்த இடத்துல நம்மளுக்கு யூஸ் ஆகும்ல, அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ கால்குலேஷன் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அதே மாதிரியே நம்ம டேட்டா வந்து இன்டர்பிரேட் பண்ணி பை சார்ட்லையோ பால் கிராஃப்லையோ நம்ம இன்டர்பிரேட் பண்ணி எழுதுறோம்ல, ஸோ அந்த டைமில் டேட்டாவை என்டர் பண்ணி எழுதுறப்பையும் அந்த கால்குலேஷன் ஸ்பீட் இருந்துச்சுன்னா அந்த டேட்டாவை எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணி எழுதுறப்ப அதில் ஒரு 10 செகண்ட் நம்மளுக்கு சேவ் ஆகும். ஸோ பேங்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு காமனாக தெரியும் எந்த அளவுக்கு செகண்ட் வைஸ் வந்து நம்ம டைமை சேவ் பண்ணணும். ஸோ அப்படின்னா தான் வந்து ஒவ்வொரு கொஷினுக்கான டைமை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா கிடச்சாலும் அதில் ஒரு கொஷின் 2 கொஷின் நம்மளால எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரியே கொஷினை டிசைட் பண்ணுறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. எந்த கொஷினை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும், இந்த கொஷினை ஒரு அப்ளிகேஷன் சம்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப அந்த கொஷினை நான் ப்ரொசீட் பண்ணி அட்டன் பண்ணலாமா, அந்த கொஷினோட ஹார்ட் லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஷினை டிசைட் பண்ணி அதை அட்டன் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத டெசிஷனை கரெக்டாக எடுத்து அந்த கொஷினை ப்ரொசீட் பண்ணுங்கள். அதாவது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவிலேயே சொல்லியிருப்பேன், அந்த டாப்பிக்கில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், பட் அதிலே டிஃபிகல்ட்டான சப்போஸ் கொஷின்ஸ் கேட்டு அதில் லாக் ஆகிடாதீங்க. ஸோ அந்த கொஷினை சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப அதை ப்ரொசீட் பண்ணி அந்த மைண்டு தான் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது இந்த கொஷினை நான் இங்கே பார்த்தோன்னே இதை நம்மளால் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி உங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ அப்படியே ஒரு மென்டாலிட்டியோடு அந்த கொஷினை பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப அந்த கொஷினை ப்ரொசீட் பண்ணுங்கள். இல்லை இந்த கொஷின் ஆன்சர் வருமோ வராதோ அப்படிங்கிற மென்டாலிட்டியில் எந்த கொஷினுமே ட்ரை பண்ணாதீங்க. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் சப்போஸ் ஒரு கொஷினை நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஒரு 10 to 20 செகண்ட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து அது தெரிஞ்சிடும் இதை நம்ம பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படிங்கிறப்ப. ஸோ பண்ண முடியாதுங்கிற சுச்சுவேஷன் வரப்போ அந்த கொஷினை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் மோர் அப்ராக்சிமேஷன் நம்பர் சீரிஸ் அண்ட் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வந்து கம்மியான டைமில் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் ஈஸி லெவல் வேரியபிள் டைப் டிஐ கொஷின்ஸ். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸில் வந்து வேரியபிள் டைப் டிஐ வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மேபி இந்த ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸில் சப்போஸ் வேரியபிள் டைப் டிஐ கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப அந்த டேட்டாவை நம்ம கரெக்டாக ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணி எழுதணும். அதுக்காக நம்ம ரொம்ப ஹார்ட் லெவலில் போய் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லை, கொஞ்சம் ஈஸியான லெவலில் எப்படி வந்து அந்த கொடுத்துருக்கிற டேபிள் டிஐயை எக்ஸ் ஒய்யில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை எப்படி எந்த டோட்டல் வேல்யூக்கு ஈக்குவல் பண்ணி அந்த டோட்டல் வேல்யூ கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இருக்கிற வேல்யூலாம் ஃபைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ராக்டிஸை வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் முன்னையே சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் ஆஸ் மச் அஸ் இன்டைரக்ட் டைப் கொஷின்ஸ். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் இன்டைரக்ட் டைப் டிஐ கொஷின்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு எக்ஸாம்ஸில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த கொஷினுமே ஒரு டிஐயில் நீங்கள் அந்த டேட்டாவை ஃபைன் பண்ணிவிட்டு அந்த கொஷினை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணாமல் வர்றதுக்கு இந்த இன்டைரக்ட் ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டிஐயில் ஒரு கொஷின் கேட்குறாங்க, ஒரு 3 லைன் 4 லைன் இல்லாட்டி 5 லைன் 6 லைனில் நம்மளுக்கு கொஷின் வருதுன்னா அந்த கொஷினை நம்ம பார்த்தோன்னே விட்டுட்டு வரக்கூடாது. ஏன்னா நம்ம டேட்டாவை இன்டர்பிரேட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இன்டைரக்ட் கொஷினும் நம்ம நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் இதில் இந்த கான்செப்ட் தான் வச்சுருப்பான் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கொஷினை படித்த உடனே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதை எப்படி ப்ரொசீட் பண்ணோம் அப்படிங்கிற ஐடியாவும் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் இருக்கிறப்ப நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ அதனால் அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்ட்ராங்கர் டாபிக் வந்து அரித்மெட்டிக்கில் எந்த டாப்பிக்கோ அதை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இப்போ கிளர்க்கு ப்ரிலிம்ஸ் லெவல் அப்படிங்கிறப்ப நம்ம எல்லா அப்ளிகேஷன் சம்ஸும் நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி டைம் இருக்கும். அந்த 10 அப்ளிகேஷன் சம்ஸும் நம்ம அட்டன் பண்ணிடுவோம். எந்த டாப்பிக்கில் நம்ம கொஞ்சம் வீக்கராக இருந்தால் கூட அந்த டாப்பிக்கை நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி போட்டோம் அப்படின்னா அதை போட்டுடலாம். பட் பிஓ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்காது. ஏன் அப்படின்னா இந்த 10 கொஷின் அப்ராக்சிமேஷன் நம்பர் சீரிஸ் இதில் அந்த 10 கொஷினை முடிச்சுட்டு டிஐ நம்ம ப்ரொசீட் பண்ணவே டிஐ கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் பிஓ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதிலே நம்மளுக்கு டைம் போயிடும். ஸோ அந்த டிஐ கொஷினை முடிச்சுட்டு நம்ம அப்ளிகேஷன் சம்ஸ் வரப்போ லாஸ்ட்டாக ஒரு 2 to 3 மினிட்ஸோ இல்லை 4 to 5 மினிட்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஸோ அந்த 5 மினிட்ஸில் அரித்மெட்டிக் டாப்பிக்கில் எந்தெந்த டாப்பிக்கில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்த கொஷின்ஸை செலக்ட் பண்ணி நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணி அதில் ஸ்கோர் பண்ணலாம். சப்போஸ் வீக்கராக இருக்கிறப்ப அதில் நம்மளுக்கு அட்டெம்ப்ட் குறையும். ஸோ அதுக்காக தான் என்ன சொல்கிறேன்னா, உங்களை அரித்மெட்டிக் டாப்பிக்கில் எது வந்து நீங்கள் ஸ்ட்ராங்கர் சைடாக இருக்கீங்களோ அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் கேஸ்லெட். ஸோ கேஸ்லெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஃப்ளோ வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ வேரியபிள் வச்சு ஃபார்ம் ஆகிட்டே வரும். இப்போ ஒரு இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 2 கம்பெனி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்ப ஏபி அப்படிங்கிற 2 கம்பெனி கொடுத்துருக்காங்கன்னா இங்கே எக்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா இங்கே 2/3 எக்ஸ் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்.
ஓகேவா. ஸோ இங்கே ஒய் ஃபார்ம் ஆகுதுன்னா இங்கே 2y அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இதோடைய டோட்டல் சப்போஸ் கொடுத்துருக்காங்க, இதோடைய டோட்டல் எதுக்காச்சும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்ப இந்த 2 ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த எல்லாமே எக்ஸில் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். எல்லாமே எக்ஸை கொண்டு வந்து ஒரு இதுக்கு ஈக்குவேட் பண்ணி அதில் வந்து நீங்கள் எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நார்மல் கேல்குலேட் வந்து அவங்க கேட்பாங்க, இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணி பண்ணுற மாதிரி. அது இல்லாமல் வென் டயக்ராம் கேட்டாங்க அப்படின்னா அந்த வென் டயக்ராம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஏபி வச்சு நம்ம சால்வ் பண்ணுவோம். ஏபிசிடி அப்படின்னு நம்ம ப்ரொசீட் பண்ணிவிட்டு அதிலிருந்து எல்லாத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணி அந்த வென் டயக்ராம் வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கேல்குலேட்டில் எப்படி நம்ம கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறது, அந்த கேல்குலேட்டை எப்படி ப்ரொசீட் பண்ணுறது. ஏன்னா நம்மளுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ டிஇ கொஷினை போய் நம்ம செலக்ட் பண்ணுற கேல்குலேட்டை பார்த்தோன்னே அதை ஸ்கிப் பண்ணுற மென்டாலிட்டி வரும். பட் எல்லாத்தையும் நம்ம அட்டன் பண்ணிட்டோம், கடைசியாக நம்ம கேல்குலேட்டை தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து லாஸ்ட்டு 4 மினிட்ல இருக்குங்கிறப்ப அந்த கேல்குலேட் ப்ராக்டிஸும் நம்மளுக்கு தேவைப்படும் இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கேல்குலேட்டை வந்து சீக்கிரமாக சால்வ் பண்ண பாருங்கள். ஸோ கொஷினை சால்வ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கேல்குலேட்டை நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க, ஆன்சர் வந்துருச்சு, பட் டைம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த கேல்குலேட்டில் ஈஸியான கொஷின் எந்தெந்த கொஷின் இருக்கோ அதை ப்ரொசீட் பண்ணி ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த கேல்குலேட்லேயே ஒரு 2 கொஷின் வந்து ஒரு கொஷின் மாடரேட்டும் ஒரு கொஷின் ஹார்டும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ ஈஸி கொஷினை செலக்ட், ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற டைம் வந்து ரொம்ப கம்மியாச்சா, கடைசி 1 நிமிஷத்தில் நான் டேட்டாவை ஒரு 3 மினிட் இருக்கும்போது கேல்குலேட் ட்ரை பண்ணேன், கடைசி 1 மினிட் இருக்கிறப்ப எனக்கு வந்து ஆன்சர் கிடச்சிருச்சு. அந்த 1 மினிட்டில் நான் இருக்கிற 5 கொஷினும் நான் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில இடத்துல பெரிய கொஷினாக ஒரு கால்குலேட்டிவாக கொஷின் கொடுத்துருக்கப்ப நம்மளால் பண்ண முடியாது. அப்போ 5 கொஷினில் நம்மளால் ஒரு 3 கொஷின் வச்சு நம்ம அட்டன் பண்ணிடணும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு நினைக்கணும். ஏன்னா 5 கொஷின்லையும் உட்காந்து நம்ம ஹார்ட் லெவல் கொஷினை ட்ரை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுற பதிலாக இதில் 5 கொஷினில் எது ஈஸியான கொஷின், ஃபைண்ட் த ரேஷியோ கேட்டிருக்காங்க, பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த கொஷினை செலக்ட் பண்ணி ஃபஸ்ட் அட்டன் பண்ணிடுங்க. ஸோ டைம் இருக்குங்கிறப்ப கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ ஒரு 3 மினிட்ஸ் தான் இருக்குது, ஒரு 2 to 3 மினிட்ஸ் இருக்குது, 4 மினிட்ஸு கம்மியாக இருக்குங்கிறப்ப அதை நீங்கள் பாருங்கள், கேல்குலேட்டரோட லெவலை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கேல்குலேட்டை ப்ரொசீட் பண்ணுறதா இல்லை அப்ளிகேஷன் ப்ரொசீட் பண்ணுறதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் வந்து குவான்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஓவராலாக குவான்ஸுக்கான இது. ஸோ அந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணுறப்ப நீங்கள் ஈஸியாக மார்க் வந்து ஒரு 20 வந்து ஒரு அச்சீவபிளான ஒரு டார்கெட்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ கொஞ்சம் ஹார்ட் லெவல் ஷிஃப்ட் அவங்க கேட்குறாங்க அப்படின்றப்ப கண்டிப்பாக அது நார்மலைசேஷன் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரீசனிங் செக்ஷன். ஸோ ரீசனிங் செக்ஷன் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ப்ராக்டிஸ் பசில்ஸ் அண்ட் சீட்டிங் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு மார்க் கண்டிப்பாக ஒரு 30+ எடுக்கிறதுக்கு இந்த பசில்ஸ் அண்ட் சீட்டிங்கில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறப்ப தான் அந்த 30+ உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த பசில்ஸ் அண்ட் சீட்டிங்கை எவ்வளோ சீக்கிரம் நம்ம அட்டன் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இயர் பேஸ்டு பசில் ஆல்ரெடி சொல்லியிருப்போம். இதில் வந்து நம்ம கால்குலேஷன் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நல்லா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல எந்த ஸ்டேட்மெண்ட்டில் ட்ரிக்கினஸ் வருது அப்படிங்கிறத பசில்ஸ் அண்ட் சீட்டிங்கில் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வீக்கர் ஏரியா அந்த மாதிரி ட்ரிக்கி ஸ்டேட்மெண்ட் வரும்போதோ இல்லை கண்டினியூட்டி கட் ஆகும் போதோ எந்த இடத்துல உங்களோட வீக்கர் ஏரியா, ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த இடத்துல நான் வந்து மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுங்கள், எந்த ப்ராக்டிஸ் ஒவ்வொரு செட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு செட்டும் முடிக்கும் போது ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த செட்டில் நான் இந்த தப்பு பண்ணேன் அப்படின்ட்டு அந்த தப்பு எல்லாமே என்ன பண்ணுங்கள், அனலைசிஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த செட்டில் அதை இம்ப்ரூவ் பண்ண பாருங்கள். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதே மாதிரி வீக்கர் ஏரியாவை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அண்ட் சிலாஜிசம் இன்இக்வாலிட்டியை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பசில்ஸ் அண்ட் சீட்டிங்கை மூவ் பண்ணுங்கள். அது உங்களுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் ஏரியாவை பொறுத்து. முன்ன சொன்ன மாதிரி டைரக்ஷன் சென்ஸ் இல்லாட்டி பிளட் ரிலேஷன் அதில் வந்து பண்ணி முடிச்சுட்டு போனாலும் ஓகே, இல்லை பசில்ஸ் அண்ட் சீட்டிங்கை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளட் ரிலேஷன் வந்தாலும் ஓகே. ஸோ உங்கள் டாப்பிக்கு ஏற்ற மாதிரி அது வந்து நீங்கள் அதாவது உங்கள் ஸ்ட்ராங்கஸ்ட் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த இடத்துல கொஷினோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இப்போ ஒரு 4 பசில்ஸ் அண்ட் சீட்டிங் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 பசில்ஸ் அண்ட் சீட்டிங் வந்து நம்மளுக்கு ஈஸியாகவும், ஒன்று வந்து மாட்ரேட்டாகவும், ஒன்று வந்து கொஞ்சம் ஹார்ட் லெவல்லையும் இருக்கும். ஸோ அந்த பசில்ஸ் அண்ட் சீட்டிங் 4 பசில்ஸ் அண்ட் சீட்டிங்கில் எது ஈஸி லெவல், எது மாட்ரேட் லெவல், எது ஹார்ட் லெவல் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஈஸி லெவல் மாட்ரேட் லெவலில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி முடிச்சிருங்க. ஹார்ட் லெவலில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைங்கிறப்ப அந்த ஹார்ட் லெவலில் ட்ரை பண்ணாமல் மற்ற டாப்பிக்கில் நான் ஸ்கோர் பண்ண முடியும், இந்த மாதிரி பிளட் ரிலேஷன் மற்ற டைரக்ஷன் சென்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப அதை போய் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக டைம் எடுக்கிறப்ப இதை ட்ரை பண்ணுங்கள்.
ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஈஸியான கொஷினை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். அதே மாதிரி க்ளோஸ் டெஸ்ட்டு, ஃபில்லரு, மிஸ்பெல்ட் வேர்டு, வேர்ட் ஸ்வாப்பிங்கு, எரர் ஸ்பாட்டிங்கு, ஸோ இதெல்லாமே நம்மளுக்கான ஸ்கோரிங் பார்ட். இந்த டாப்பிக்கை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி இதில் வந்து உங்கள் ஸ்கோரை மேக்ஸிமைஸ் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஷின்ஸில் ஈஸியான கொஷினை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு ஃபில்லப் பேஸ்டு கொஷின்ஸ் இந்த மாதிரி ஈஸியான கொஷின் இருந்துச்சுன்னா இதெல்லாம் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே இப்போ ஒரு 9 கொஷின்ஸில் ஒரு 3 to 4 கொஷின்ஸ் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த கொஷின்ஸில் ஈஸியான கொஷின்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹார்ட் லெவல் கொஷின்ஸ் வந்து பாங்க. அதே மாதிரி இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் வெக்காபுலரி வந்து நல்லா ஒரு ஈஸி டு மாடரேட் லெவல் வெக்காபுலரி வந்து நல்லா நிறையா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, நிறையா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல எங்கே நம்ம லாக் ஆகும் அப்படின்னா வெக்காபுலரி தெரியாமல், அந்த இடத்துல மீனிங் தெரியாமல், ஒரு வேர்டுக்கு மீனிங் தெரியாமல் அந்த கொஷின் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அதனால் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வெக்காபுலரி ரொம்ப ஹார்ட் லெவல் வெக்காபுலரி நீங்கள் போத்தவில்லை, ரொம்ப ஈஸியான வெக்காபுலரியும் கேட்க மாட்டோம். ஓரளவுக்கு மீடியமாக இந்த வெக்காபுலரி இந்த லெவலில் ஒரு வெக்காபுலரி இருக்கும். இப்போ ஹிந்து எடிட்டோரியலாக இருக்கும், ஹிந்தி எடிட்டோரியலில் ஒரு சில நாளில் வந்து வெக்காபுலரி வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஒரு மாட்ரேட் லெவலில் டெய்லி யூசேஜில் ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறவங்க வந்து ஒரு சில வெக்காபுலரிலாம் யூஸ் பண்ணுவாங்களே. ஸோ அந்த மாதிரி வெக்காபுலரி தான் எக்ஸாம்ஸில் வந்து கொஞ்சம் நிறையா வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான வெக்காபுலரி ஹார்ட் லெவலும் போகாமல் ரொம்ப ஈஸி லெவலும் போகாமல் ஸ்டாண்டர்டான வெக்காபுலரி லெவல் அந்த மாதிரி இருக்கிற வெக்காபுலரி மட்டும் கொஞ்சம் நிறையா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய ப்ராக்டிஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு அட்லீஸ்ட் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு October 19 வந்து எக்ஸாம் இருக்குது. ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக நீங்கள் ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப எக்ஸாமுக்கு முன்னாடியே ஒரு 20 to 30 ஃபுல் டெஸ்ட் மார்க் டெஸ்ட் வந்து நீங்கள் எடுத்துருங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப அந்த எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோமோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் செக்ஷனல் டெஸ்ட் வந்து ஏன்னா இப்போ ஒரு மார்க் டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப ஏதாச்சும் ஒரு செக்ஷனில் வந்து நீங்கள் வீக்கராக இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப செக்ஷனல் மார்க் டெஸ்ட் வந்து நிறையா எடுக்க பாருங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் செக்ஷனல் மார்க் டெஸ்ட் எடுத்து அந்த செக்ஷனை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறீங்களோ ஸோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஃபைனல் ஸ்கோர் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதே மாதிரி ஒரு மார்க் டெஸ்ட் முடிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபுல்லாக அனலைசிஸ் பண்ணுங்கள் எந்த இடத்துல. ஏன்னா ஒரு மார்க் டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணும்போது அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அதை ஒரு டைம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த மார்க் டெஸ்ட்டில் எந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணீங்க, எந்த இடத்துல வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பாசிட்டிவும் நெகட்டிவும் எப்பயுமே மறக்காதீங்க. ஸோ இந்த செக்ஷனில் இந்த இடத்துல நம்மளுக்கு பாசிட்டிவாக இருந்திருக்கு, இதை நம்ம இன்னும் அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கணும். அதேமாதிரி நெகட்டிவ்னால் இந்த இடத்துல நான் தப்பு பண்ணியிருக்கேன், ஒரு பஸ்ஸில் வந்து நான் அட்டன் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து நான் லாக் ஆனேன். ஸோ அதை எல்லாத்தையுமே நோட் பண்ணி வைங்க. எந்தெந்த இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணி வைக்கிறீங்க, ஒரு இதில் வந்து ஒரு பஸ்ஸில் அட்டன் பண்ணும்போதோ இல்லை ஒரு கொஷினை அட்டன் பண்ணும்போதோ இல்லை ஒரு டேட்டாவை நான் கிராக் பண்ணும்போது அந்த இடத்துல நான் லாக் ஆனேன் அப்படிங்கிறத நோட் பண்ணி வைங்க. அதை வரப்போகிற அடுத்தடுத்து மார்க் டெஸ்ட் போடுவீங்களா அதில் எல்லாம் அந்த மிஸ்டேக் வந்து பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மார்க் டெஸ்ட்டில் இந்த தப்பெல்லாம் நான் பண்ணினேன், தப்பாக நான் கொஷினை சூஸ் பண்ணேன், தப்பாக வந்து ஒரு கால்குலேஷன் வந்து நான் தப்பாக போட்டேன், எந்த இடத்துலையும் நான் கால்குலேஷன் மிஸ்டேக் பண்ணக்கூடாது, எந்த இடத்துலையும் நான் டைம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மிஸ்டேக் என்னென்ன மிஸ்டேக்கோ அதை நோட் டவுன் பண்ணி வச்சு அதை அடுத்தடுத்த மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது ரிப்பீட் ஆகாத மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி மார்க் டெஸ்ட்டில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே அனலைசிஸ் பண்ணுங்கள். என்னென்ன பேட்டர்னில் அவங்க கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, என்னென்ன மாடலில் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாடல்லாம் நம்மளுக்கு ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ்க்கு வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கொஷின்ஸுமே அனலைசிஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணுங்கள். அதே மாதிரி இதை நான் சொல்லிட்டேன் இப்போ உங்கள் மிஸ்டேக்ஸ் எல்லாமே நோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு மார்க் டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமே பாசிட்டிவான மைண்ட் செட். இந்த மார்க் டெஸ்ட் வந்து நான் அட்டன் பண்ணுறேன்னா இது என்னால் கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் நம்ம போய் மார்க் டெஸ்ட் நம்ம அட்டன் பண்ணுவோம். ஸோ அட்டன் பண்ணுற முன்னாடி வந்து நம்மளுக்கு மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சில டைமில் ஒரு வேளை இந்த மார்க் டெஸ்ட்டு ஹார்டாக இருக்குமோ, ஒரு வேளை இந்த மார்க் டெஸ்ட் வந்து மாடரேட்டாக இருக்குமோ, ஒரு வேளை நம்மளால் இதில் ஸ்கோர் பண்ண முடியாமல் போகுமோ, ஒரு வேளை நம்ம ரேங்க் வந்து இந்த அளவுக்கு போயிருமோ, பர்சன்டேஜ் நம்மளால் எடுக்க முடியாமல் போயிருமோ, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வரும். கண்டிப்பாக அந்த சுச்சுவேஷன் வந்து எல்லாத்துக்குமே வரும். ஸோ அதெல்லாம் எதுவுமே நீங்கள் வந்து நினச்சிக்காதீங்க. ஒன்ஸ் நீங்கள் மார்க் எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களோட பெஸ்ட்டு நீங்கள் தரணும். அதுதான் நம்மளுக்கான மெயின் எய்மாக இருக்கும். ஸோ எந்த ஒரு மார்க் டெஸ்ட்டாக இருந்தாலும் உங்களுடைய பெஸ்ட்டை வந்து நீங்கள் கொடுங்க. அதே மாதிரியே எந்த ஒரு இடத்துலையும் பயப்படக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து ஏன்னா கொஷினை அட்டன் பண்ணும்போது ஒரு கொஷினை நம்ம அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கு ஆன்சர் வரலங்கிறப்ப கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு பயம் ஏற்படும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை ஏன்னா அந்த பயம் வந்துருச்சுனாவே நம்மளால் என்ன பண்ண முடியாது, அடுத்த கொஷினை போய் நம்ம அட்டன் பண்ண முடியாது. ஒரு பதட்டம் வந்துருச்சுனாவே முடிஞ்சு அந்த செக்ஷனையும் நம்மளால் அட்டன் பண்ண முடியாது, அடுத்த செக்ஷனுக்கும் நம்மளால் போயிட்டு நம்மளோட ஃபுல் எஃபிஷியன்சி வராது. ஸோ எப்போவுமே மார்க் டெஸ்ட்டை பொறுத்த
பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின் என்னால் அட்டன் பண்ண முடியலையா, அடுத்த கொஷின் போய் நான் நீட்டாக அட்டன் பண்ணுவேன் அப்படிங்கிற மைண்ட் அப்ரோச் மட்டும் என்றைக்குமே அந்த மைண்டை மட்டும் மாற்றிடாதீங்க. ஸோ கண்டிப்பாக இதை முடியலனாலும் அடுத்தது என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் மட்டும் எப்பயுமே வச்சுக்கோங்க. அதே மாதிரியே எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது எந்த இடத்துலையும் பதட்டப்படாதீங்க. ஸோ இப்போ ஒரு செக்ஷன் அட்டன் பண்ணிகிட்ருப்பீங்க, ஒரு டாப்பிக்கில் வந்து ஒரு பசிலோ இல்லை சீட்டிங்கோ இல்லை டிஏயோ அட்டன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கு வந்து ஆன்சர் வராமல் இருக்கும். ஸோ உடனே டக்குன்னு வந்து பதட்டப்பட்டுருவோம். என்ன பண்ணுவோன்னா, இந்த எக்ஸாம் வந்து நல்லா பண்ண முடியாமல் போயிடுமோ, இந்த செக்ஷனில் வந்து நம்மளால் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியாமல் போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி அந்த கொஷின் அட்டன் பண்ணாதனால இது எல்லாமே நம்மளுக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஹோல் எக்ஸாமே நம்மளுக்கு அதனால் ஸ்பாயில் ஆயிரும். ஸோ ஒரு கொஷின் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் வரல அப்படின்னா அடுத்தது நீங்கள் என்ன நினைக்கணும்னா, அடுத்த கொஷின் போய் நான் அட்டன் பண்ணி அதில் வந்து நான் ஸ்கோர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு உங்கள் மைண்ட் செட்டை செட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கொஷினால் எக்ஸாமே முடிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற மைண்ட் செட்டு மட்டும் அதை மட்டும் எப்பயுமே உங்களுக்கு தோணவே கூடாது. ஸோ அடுத்த கொஷின் இருக்குது, அடுத்த கொஷின்ஸில் வந்து நான் இப்போ பண்ணிடுவேன் அப்படிங்கிறதுல போய் இந்த கொஷினை பற்றியே நினைக்கவே கூடாது. இந்த கொஷினுக்கு ஆன்சர் வரல அப்படிங்கிறத ஃபுல்லாக நீங்கள் மறந்துடணும். அடுத்த கொஷின் அட்டன் பண்ணி அதில் ஸ்கோர் பண்ண பாருங்கள். அதே மாதிரியே கடைசியாக அந்த ஒரு நம்பிக்கையோடு போயிட்டு அடுத்த கொஷின் எல்லாத்தையும் நீங்கள் அட்டன் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க. திருப்பி அகைன் வந்து அந்த பழைய கொஷினை நீங்கள் மறந்துட்டு, அதாவது இதில் நம்மளுக்கு ஆன்சர் வரல அப்படிங்கிறத மறந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக அந்த கொஷினை திருப்பி அகைன் வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஒரு மைண்ட் செட்டோட, புதிய மைண்ட் செட்டோட நீங்கள் அந்த கொஷினை சால்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் வரும். ஸோ அந்த பதட்டம் தான் நம்மளை நல்லா தெரிஞ்ச கொஷினுமே அட்டன் பண்ண முடியாமல் போகிறதுக்கான காரணமே அந்த பதட்டம் மட்டும்தான். ஸோ அதை மட்டும் எக்ஸாம் டைமில், எக்ஸாம் ரியல் எக்ஸாமாக இருக்கட்டும் இல்லை மார்க் டெஸ்ட்டாக இருக்கும், மார்க் டெஸ்ட்டில் இந்த மாதிரி உங்களுக்கு பதட்டம் வந்துருச்சுனாவே அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வர சுச்சுவேஷனில் நம்மளுக்கு வந்து கொஷின் அட்டன் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி அதை நோட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம எக்ஸாமில் ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படின்னு அதை வந்து மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்கள் எக்ஸாம் வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள். அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே அந்த கான்ஃபிடென்ட்டோடவே ப்ரொசீட் பண்ணுங்கள். நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டால் நீங்கள் ப்ரொசீட் பண்ணாவே கண்டிப்பாக ஈஸியாக கஷ்டமாக இருக்கிற எக்ஸாமில் கூட நம்மளால் வந்து அதிக ஸ்கோர் வந்து பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, இது ஒரு எக்ஸாம்பிள். எதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, ஒரு சில டைமில் நான் வந்து மார்க் டெஸ்ட்டே ஒரு சில எக்ஸாம் கூட போடாமையே போயிருப்பேன். ஸோ அந்த எக்ஸாமுக்கு அந்த ஒரு நல்ல மைண்ட் செட்டு நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு போகும்போது அதாவது ப்ராக்டிஸே இல்லாமல் அதில் நல்ல ஸ்கோர்னால் எனக்கு வந்திருக்கு. ஸோ அந்த மைண்ட் செட்டு, அந்த நம்பிக்கை மட்டும்தான் நமக்கு தேவை. ஸோ அதை மட்டும் எந்த எக்ஸாம் அட்டன் பண்ண போகும்போதும், மார்க் டெஸ்ட்டு போடும்போதும் அந்த 2 இதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எக்ஸாம் ரேலி வெப்சைட்டில் IBPS PO ப்ரிலிம்ஸ்க்கு 2 மார்க் டெஸ்ட் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. ஸோ 3வது மார்க் டெஸ்ட்டு சீக்கிரமாக அன்லாக் ஆயிரும். அண்ட் 4th and 5thமே உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி 1 வீக் முன்னாடியே உங்களுக்கு அன்லாக் ஆயிரும். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரியே நம்ம டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.